அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாநாடு எப்படி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா நேத்திக்கு நடந்த விசிகா மாநாடு மாறி இருக்கு. மாநாட்டை தலைமையேற்று நடத்தின அந்த திருமா அவர்களே மூச்சு திணறி மயங்கி விழுந்து ஆள விடுறா சாமி அப்படின்னு உயிரை காப்பாத்திக்கிட்டு போன சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அதாவது மாநாடுனா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு தலைவர் பேசணும். அப்பதான் ஒரு நிறைவு உரையா பல தீர்மானங்களை பத்தி அவர் பேசணும். ஆனா நேத்திக்கு 5 நிமிஷம் கூட திருமா அவர்கள் பேசல, பேச விடல. ஏன்னா அவர் மேடையில பேசும்போதே பாத்தீங்கன்னா ஏறி குதிச்சு அவர் மேல நெருக்கி தள்ளி அவரை அப்படியே ஒரு வழி பண்ணிட்டாங்க. இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான சொதப்பலா மாறினதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல முதல் காரணம் அப்படிங்கிறது அந்த வந்த தொண்டர்களினுடைய மனநிலை. அங்க பல லட்சக்கணக்கான நபர்கள் கூடிட்டாங்க, எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவர்கள் ஃபயர் விட்டாலும் அந்த கூட்டம் எந்த மாதிரியான கூட்டங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க ஒரு சில சாதி சங்கங்கள் தங்களுடைய சாதி சங்க தலைவர்களினுடைய அந்த நினைவு நாளுக்கோ இல்ல அவர்களினுடைய ஒரு பிறந்த நாள் விழாவுக்கோ பாத்தீங்கன்னா எப்படி இந்த கார்ல வேன்ல எல்லாம் ஏறி குதிச்சு அப்படியே கொடி அசைச்சுக்கிட்டு அப்படியே பொதுமக்களுக்கு இடையூறு பண்றது மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்களோ, நேத்திக்கு நடந்த மாநாட்டிலையும் இவர்கள் அதே தான் அப்படியே பண்ணாங்க. வேன்ல பாத்தீங்கன்னா ஏறி நின்றுகிட்டு அப்படியே கத்துறது, குதிக்கிறது, பாட்டுக்கு ஆடுறது, ரோட்ல நின்று ஆட்டம் போடுறது, பொதுமக்களுக்கு இடையூறு பண்றதுங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணாங்க. இது எல்லாமே இந்த மாநாட்டுக்கு காலையில இருந்து ஆட்கள் வரும்போதே இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மாநாட்டு திடலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு அவர்கள் அங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்ம இன்னைக்கு மாநாட்டுல ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க, அதை நம்ம கேட்க போறோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்க கத்தணும், ஆட்டம் போடணும், டான்ஸ் ஆடணுங்கிற மனநிலையில மட்டும்தான் அவர்கள் வந்திருக்காங்க. இதுல இந்த ரேம்ப் வாக் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் வேற இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்கு. ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணாரு, அதை பார்த்து இங்கேயும் பல பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. விஜய், ஸ்டாலின் முதற்கொண்டு எல்லாருமே அதை பண்ணாங்க. இப்ப திரும்ப அவர்கள் பாத்தீங்கன்னா ரேம்ப் வாக்ல நடந்து தொண்டர்களுக்கு நான் கையசைக்க போறேன் அப்படின்னு போனதுதான் ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கட்சி துண்டு எடுத்து திருமாவோட கழுத்துல போட்டு கழுத்து நெருக்கி ஆரம்பிச்சிட்டாரு. இவரு டக்குன்னு பதறி போய் அவர் தள்ளி விட்டு முதுகுலையே புலின்னு ஒரு அடி அடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஆரம்பமே பாத்தீங்கன்னா அலப்பறையா தான் இருந்துச்சு, கலவரமா தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமா இவர் ஒருவேளை போய் மேடைக்கு போயிட்டு பேசிடுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா அங்க போறதுக்குள்ள திருமாவை நெருக்கி அப்படியே ஒரு வழி பண்ணிட்டாங்க. அதுலதான் இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது 5 நிமிஷம் கூட இவரை பேச விடலைங்க. 5 நிமிஷம் பேசுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவர் ஒரு வழி பண்ணி மூச்சு திணறலே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில பல விஷயங்கள் பேச வேண்டிய இடத்துல எதுவுமே பேசாம அப்படியே கிளம்பிட்டாரு. 125 தீர்மானங்கள் நிறைவேற்ற இருந்தது, ஆனா அதை நிறைவேற்ற முடியல. நாங்க நாளைக்கு சோசியல் மீடியால போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுல 2 முக்கியமான விஷயங்களை மட்டும் திரும்ப அவர்கள் அறிவிச்சாரு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, நாங்கள் தாவேகாவுடன் கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பு. புதுசா இருக்குல்ல. அவர் இத்தனை நாளா பாத்தீங்கன்னா அமைச்சரவையிலே பங்கெடுத்தாலும் தாவேகா கூட கூட்டணிலாம் நாங்க இல்லைங்க, நாங்க எப்ப வேணாலும் பாத்தீங்கன்னா முடிவை மாத்தி எடுப்போங்கிற மாதிரி ஒரு குழப்பிட்டு தான் இருந்தார். ஆனா இன்றைக்கு தான் ஆமா நாங்க கூட்டணியில தான் இருக்கோம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாரு. இனிமே தாவேகா கூட்டணியில் விசிகான்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா திருமாவர்கள் சண்டைக்கெல்லாம் போக மாட்டாரு, அவரே ஒத்துக்கிட்டார். அதற்கப்புறமா விசிகா ஆளுங்கட்சியாக வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இனிமேல் செயல்படணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. ஸோ ஆளுங்கட்சியா வரணும் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இருக்கும்போதும் விசிகா பேசுவாங்க, இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்கும்போதும் பேசியிருக்கிறாங்க. பட் அதை தொண்டர்களே பெருசா சீரியஸ் எடுத்துப்பாங்களான்னு தெரியல, அது அவங்களுடைய விருப்பம். ஸோ அதற்கான செயல்பாடுகள்ல இதுவரைக்கும் ஈடுபட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லைன்றத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ எது எப்படியானாலும் திருமா அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம்னு வன்னியரசு அவர்கள் ஏற்கனவே தொடர்ச்சியா பேசிட்டு வர்றாரு இல்லையா. அதன் அடிப்படையில நேற்றைக்கு திருமா அவர்களும் நாம ஆளுங்கட்சியாக விரைவில் வர வேண்டும் அப்படின்ற தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறார். இல்ல வன்னியரசு அவர்கள் பத்தி சொல்லும் போதுதான் நினைவுக்கு வருது, அப்படியே திருமா அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு பல ஆண்டுகளா பேசிட்டு வரக்கூடிய நபர் அவரு. ஸோ அவரும் சேர்ந்து திருமா கூட நானும் உங்க கூட சுடரை ஏத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கையை விட்டு சுடரை பிடிக்க போகும்போது கையெடுப்பா, நீ எல்லாம் தொடக்கூடாது, நான் மட்டும்தான் இதை சுடரை தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டு திருமா அவர்கள் சுடரை ஏத்துனது அப்படிங்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அமைச்சருக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற ஒரு பார்வை. அதே மாதிரி அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா அவரை பேச விடாம பண்ண தொண்டர்களை அப்படியே மேடையில இருக்கும்போதே திட்டுறாரு, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது எல்லாமே ஒரு நாள்ல மாற்ற வேண்டியது கிடையாது. இதுக்கு முன்னாடியே நீங்க ட்ரெயின் பண்ணியிருக்கணும், அதை பண்ணல. ஒரு சரியான கூட்டத்தை வழிநடத்தி கொண்டு வரல அப்படிங்கிறது பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ நேத்துக்கு நடந்த இந்த விசிகாவினுடைய கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது கடந்த பிப்ரவரி 21 நடந்த நாம் தமிழர் கட்சியின் திருச்சி மாநாடு, மாற்றத்திற்கான மாநாடுன்னு சொல்லி பிரம்மாண்டமா திருச்சியில நடத்தினாங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அதுல கலந்துகிட்டாங்க. கலந்துகிட்ட நபர்கள் எல்லாருமே லட்சக்கணக்கா இருந்தாலும்
ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காம எந்த விதமான ஆர்ப்பரிப்பும் இல்லாம நிதானமா வந்து கேட்டுட்டு சீமான் அவர்கள் 1 மணி நேரத்துக்கு மேல பேசினாலும் அது எல்லாமே முழுசா கேட்டுட்டு போனாங்க. அந்த மாநாட்டை தான் என்னால ஒப்பிட்டு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மாநாடு எப்படி நடத்தணும் அப்படின்றது நாம் தமிழர் கட்சி ஒரு கிளாஸை எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நீங்க வந்து தொண்டர்களை தயார் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து எடுக்கலாம். ஏன்னா அந்த அளவிற்கு ஒழுக்கமாக நேர்த்தியாக நடந்த மாநாடு நாம் தமிழர் கட்சியின் மாநாடு. ஸோ இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியெல்லாம் இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினதே கிடையாது. ஸோ கடந்த தேர்தலுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த கூட்டம் காட்ட வேண்டிய தேவை இருந்தது. ஏன்னா அப்போ எல்லா கட்சிகளுமே தங்களுடைய வலிமை நிலைநாட்டுறதுக்காக அங்கங்கே மாநாடு போட்டாங்க. திமுகலாம் வளைச்சு போட்டாங்க. ஸோ விஜய் அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும் பொழுது நம்மளுடைய பலத்தை நம்ம காட்டணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி பல மாதங்களாக திட்டமிட்டு அந்த மாநாடு போட்டாங்க. நினைச்ச மாதிரி கூட்டமும் வந்துச்சு. ஆனா எந்த மாநாட்டிலையும் இல்லாத அளவிற்கு ஒரு ஒழுக்கம் வந்து இருந்துச்சு. ஸோ அதை பத்தி நம்ம தொடர்ச்சியா பேசியிருக்கோம் பல வீடியோக்கள்ல. இந்த மாநாட்டை ஒப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப விஜய் அவர்கள் ஒரு நடிகர். அவர் வந்து அரசியல் பேசி ஒரு கூட்டத்தை அரசியல் படுத்தி கட்சிக்கு வந்து வர வைக்கல. அப்போ வந்து அவர்கள் இது மாதிரி பண்றதை நம்மளால ஏத்துக்க முடியுது. அவர்கள் வந்து சினிமா ரசிகர்களா தான் இருக்கிறாங்க, அவர்கள் இன்னும் தொண்டர்களா மாறல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா திருமா அவர்கள் அவரை ஒரு தலைவராக வந்து காட்டி இத்தனை ஆண்டுகளாக சனாதன எதிர்ப்பு, திராவிடம் இப்படிலாம் பேசி இன்றைக்கு வந்து அவராலையும் இப்படி ஒரு கூட்டத்தை தான் உருவாக்கி வச்சிருக்க முடியுதா அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இங்க சரியா அவர் வந்து தொண்டர்களை அரசியல் படுத்தல அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. திருமா அவர்கள் வந்து விவாதங்கள்ல பேசும்போது, மேடைகள்ல பேசும்போது அது வந்து நமக்கு வேற மாதிரி இருக்கு. ஆனா களத்துல விசிகாவினுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் எப்படி வந்து ஒரு மாஸ் லீடரா வந்து காட்டி ஒரு கூட்டம் சேர்க்கறத ஒரு பெருசா நினைச்சுக்கிட்டு ஆர்ப்பரிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதே விஷயத்தை தான் இங்க விசிகாவும் வந்து பண்றாங்களோ ஒரு பார்வை இருக்கு. நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் தலைவர் கூட போட்டோ எடுத்துக்கணும், செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொல்லி அந்த ஒரு மோகம் தான் இருக்கே தவிர திரும்ப அவர்கள் என்ன சொல்ல வராரு, அவர் சொல்றதை நம்ம கேட்கணும், அந்த கேட்டு கைத்தட்டலாம் விசில் அடிக்கலாம் தப்பு இல்லை. அதை கேட்கறதுக்கு கூட யாருமே தயாராகல. 5 நிமிஷத்துல அவர் பேசிட்டு பாதியிலே கிளம்புறாரு. ஆனா அவங்க எல்லாம் நமக்கு என்னன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் விசிகாவும் உருவாக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இந்த இடத்துல வருது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு முடிஞ்சதுக்கு பின்னாடியும் கூட அங்க எந்த விதமான ஒரு குப்பையோ இல்ல வந்து ஒரு அலங்கோலமான காட்சியோ நம்ம பார்த்திருக்க முடியாது. முழுக்க அப்படியே அவங்களே சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளவு தூரம் அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணவங்களும் தெளிவா பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி சீமான் அவர்கள் அரசியல வளர்த்தெடுத்த ஒரு கூட்டமும் ஒரு நெறிய பின்பற்றுறது ஒரு ஒழுக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த அடிப்படையில இதுல இன்னொரு விஷயம், இந்த மாநாடு ஏன் நம்ம ஒப்பிட்டு பார்க்குற அளவில் இருக்குன்னா, இது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இது வந்து திருமாவர்களுடைய விசிக கட்சி மாநாடு மட்டும் கிடையாது. தமிழ் தேசியம் பேசுவோமா தம்பி அப்படின்னு சொல்லி திருமாவர்கள் திமுக ஆட்சி காலத்திலேயே அழைப்பெல்லாம் விடுத்தாரு. ஸோ சீமான் பேசுறது இல்லை தமிழ் தேசியம், நான் பேச போகிறேன் பாருங்கள், அதுதான் தமிழ் தேசியம்னு திருமாவர்கள் பேசுவாரு. சரி, இப்ப என்ன தமிழ் தேசியம் பேச போறாரு, சீமான் அவர்கள் பேசுறதுல என்ன பிழை இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு இவர் விளக்கம் சொன்னாரு. தனித்தமிழ்நாடு நீங்க கேட்பீங்களா, தனித்தமிழ்நாடு கேட்டாதாங்க தமிழ் தேசியம், இல்லைன்னா அது ஏமாற்று அப்படின்னு கடந்த காலங்களில் பேசிட்டு இருந்தாரு. தமிழ்நாடு தனி நாடா இருக்கணும், தமிழ்நாடு தனி கான்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கணும், தமிழ்நாடு தனி நாடாளுமன்றம் வச்சிருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து நீங்க பேசக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய, உண்மையிலே தமிழர் ஆட்சியை நிறுவக்கூடிய ஒரு தமிழ் தேசியமாக இருக்க முடியும். இது எல்லாத்தையும் அப்படியே ஒப்புக்கொண்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழர் மட்டும் முதலமைச்சர் ஆகிவிட்டால் அது தமிழர் ஆட்சியா மாறும்னா மாறாது. அன்றைக்கு இந்த கருத்தை பேசினார்லே திருமாவர்கள், இன்னைக்கு தனித்தமிழ்நாடு வேணும்னு திருமாவர்கள் அங்க மேடையில பேசியிருக்கிறாரா, இல்ல தனித்தமிழ்நாடை நோக்கி நாங்க நகருவோம் அப்படி ஏதாவது பேசியிருக்காரா? ஒண்ணுமே கிடையாது. அப்போ சீமான் அவர்களை குறை சொல்லும் போது தனித்தமிழ்நாடு வேணும், தனித்தமிழ்நாடு தான் தமிழ் தேசியம், நீங்க அது இல்லாம பேசுனீங்கன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலி தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருந்த திருமாவர்கள் இன்னைக்கு அதை பத்தி வாய தொடரல. இதெல்லாம் விட அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டினுடைய நிறைவா முடிவுல வந்து தேசிய கீதம் வந்து பாடப்பட்டுச்சு. ஸோ தேசிய கீதம் என்னப்பா பாடக்கூடாதா, நம்ம இந்தியாவுக்குள்ள தானே இருக்கோம் அப்படின்னா அது வேற. இந்த மாநாடு என்ன மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் தேசிய கீதத்திற்கு என்ன ரோல் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ திருமாவர்கள் வந்து தனக்குன்ட்டு வரும்போது ரூல்ஸ் எப்படி வேணாலும் வந்து நம்ம வளர்ச்சிக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காரான்றது தெரியல. இதெல்லாம் கடந்த காலங்களில் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி குறித்து இவர் வந்து பேசிய கருத்துக்கள். இன்றைக்கு நானும் தமிழ் தேசியம் பேசுறேன், நாமும் தாவேக்காவும் ஒன்றாக இணைந்து தமிழ் தேசிய தளத்தில் பயணிப்போம்னு நேற்று பேசுறாரு. முதல்ல தமிழக வெற்றி கழகம் தமிழ் தேசிய ரீதியில் ஏதாச்சும் ஒரு செயல்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்களா, இல்ல தமிழ் தேசியம்ன்ற வார்த்தை தான் விஜய் அவர்களினுடைய வாயிலிருந்து எத்தனை முறை வந்திருக்கும். கொள்கையை அறிவிக்கும் போது திராவிடமும் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு பேசினாரு. அதுக்கப்புறம் தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையே வாயிலும் சொல்லவே இல்லையே, எப்பவுமே அதை பதிவு பண்ணதே கிடையாது. அப்ப அவர் கூட சேர்ந்து நான் தமிழ் தேசியம் பேச போறேன் அப்படின்னாலே என்ன தெரியுதுன்னா, தமிழ் தேசியம் போர்வேல
நாங்க ஒரு கொள்கை இல்லாத அரசியல் பண்ண போறோம் அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துற மாதிரி தான் இந்த மாநாடு வந்து இருந்துச்சு. நேத்திக்கு திருமாவளவனுடைய பிறந்த நாளும் கூட. ஸோ அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தோட கட்சி தொண்டர்கள்லாம் பெரிய ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே வந்து அதிகப்படியான நபர்கள் வந்து வந்தாங்க. அதை நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும். அங்க வந்து கூட்டம் வரல, சேர்கள் வந்து காலியா இருந்துச்சு, அந்த விஷயமே இங்க இல்ல. நிறைய பேர் வந்து அவர்கள் திட்டமிட்டு ஆட்களை திரட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க. அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் அந்த கூட்டம் ஒரு நெறியான, ஒரு ஒழுக்கமான கூட்டமா இல்ல. கட்சி தலைவருக்கே மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுற அளவுக்கு ஒரு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்துற அளவிற்கு தான் அவர்களுடைய அந்த பொறுப்புணர்வு, அவர்களுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அதனால திருமா அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற கட்சிகளை வந்து குறை சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு, தன்னுடைய கட்சி தொண்டர்களை நெறிப்படுத்துவது எப்படி? நீங்க பேசுற கொள்கை வேறையா இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய செயல்பாடுகள்ன்றது அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கு இல்லையா? பேசுறத கேட்க கூட தயாரா இல்லாத தொண்டர்களை வச்சுக்கிட்டு, அது ஒரு வாக்கு வங்கியா பயன்படுத்தி, நாளைக்கு நீங்க ஆளுங்கட்சியாக வந்தாலும், உங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது கீழ்மட்ட லெவல்ல, அதாவது நீங்க ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பீங்க, தொண்டர்கள் வேற ஒண்ணு கீழ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாரி தான் வந்து அந்த கான்ட்ராஸ்ட்ங்கிறது இருக்கு. அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் திருமா அவர்களே. நன்றி.